ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம வந்து 2 கேஜி ப்ரௌனி ஆர்டர் வந்து பார்க்க போறோம். ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா, இந்த விஸ்க் வந்து உடைஞ்சிருச்சு. இதோட நான் வந்து ஒரு 4 டைப் கிட்ட வாங்கிட்டேன் மாத்தி மாத்தி. அது எனக்கு மட்டும் தான் அந்த மாரி ஆகுதா? இல்ல எல்லாருக்கும் அந்த மாரி ஆகுதான்னு எனக்கு தெரியல. இது புதுசு வாங்கி 1 மந்த் கூட ஆகல. பட் இருந்தாலும் எனக்கு அது உடைஞ்சிருது. ஃபர்ஸ்ட் நான் பேக்கிங் ஆரம்பிக்கும்போது குட்டியா ஒரு பவுல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இவ்வளோ பெரிய பவுல் நான் வாங்கும்போது என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, "இவ்வளோ பெருசுலாம் யூஸ் பண்ண முடியுமா? அந்த அளவுக்குலாம் நமக்கு ஆர்டர் வருமா?" அப்படின்ட்டு. எனக்குமே அந்த டவுட் இருந்தது. நான் இது வாங்கும்போது வந்து ஜஸ்ட் சும்மா வாங்குனேன். போனோம் சரி பெருசா இருந்ததே சரி ஏதோ யூஸ் ஆகும்ன்னு சொல்லிட்டு வாங்குனேன். பட் இந்த அளவுக்கு நமக்கு ஆர்டர்ஸ் இப்ப வருது அப்படின்னா வந்து அதுக்கே வந்து 1 1/2 இயர்ஸ் மேல ஆயிருக்கு. எடுத்ததுமே எல்லாரும் வந்து பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காதீங்க. இப்ப ஸ்டார்ட் பண்றீங்க யாரா இருந்தாலுமே. நானுமே ஆக்சுவலி இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நானும் ரொம்ப இயர்ஸ்லாம் ஆகல. நான் ஸ்டார்ட் பண்ணியே பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 இயர்ஸ் தான் ஆகுது. நானே நெறைய யூடியூபர்ஸ்லாம் பார்ப்பேன். அப்பலாம் பெரிய பெரிய டீன்ஸ்லாம் வச்சு பேக் பண்ணிட்டுருப்பாங்க. அப்பலாம் யோசிப்பேன், இந்த அளவுக்குலாம் நமக்கு ஆர்டர் வருமா? அப்படின்ட்டு. ஏன்னா நான் 1 கேஜி ஒரு குட்டியான ஒரு ஸ்கொயர் டின் தான் வச்சிருப்பேன். இந்த கிறிஸ்மஸ்ல பார்த்தீங்கன்னா, அப்ப தான் எனக்கு கொஞ்சம் ஆர்டர்ஸ் அதிகமா வந்தது. அப்போ ஒரு 3 கேஜி பிளெயின் கேக் செய்யும்போது, ஒரு 2 கேஜி ப்ரௌனி செய்யும்போது எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. அத எடுத்து எடுத்து அந்த ஒரே டின்ல பேக் பண்ணும்போது. அப்புறம் நான் நியூ இயர்க்கு வந்து புதுசா வாங்குனேன். அப்ப பார்த்தா எனக்கு ஆர்டரே வரல. அதுக்கப்புறம் இப்ப தான் கொஞ்சம் ஃப்ரீக்வென்ட்டா கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. இப்ப இந்த டின்லாம் யூஸ் பண்ணும்போது, ஓகே நமக்கும் ஆர்டர் வருது அப்படின்றதே இந்த டின் யூஸ் பண்ணும்போது தான் நான் நெனச்சு பார்க்குறேன். இந்த ப்ரௌனி பாக்ஸ் வந்து நான் புதுசா வாங்கியிருந்தேன். இந்த ப்ரௌனி பாக்ஸ்க்குள்ள இந்த பீஸ கட் பண்றதுன்றதே எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தது. அதுக்கப்புறமேட்டு அந்த மெஷர்மென்ட்லாம் வச்சு கட் பண்ணி பார்த்தேன். 63 கிராம்ஸ் கிட்ட வருது ஒரு பீஸு. ஸோ எத்தனை பீஸ் வரும்? சும்மா ஒரு கால்குலேஷன் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டுக்காக நான் ட்ரை பண்ணியிருந்தேன். பேக்கிங் பிசினஸ்ன்னு கிடையாது. வேற எந்த பிசினஸா இருந்தாலும் பொறுமை ரொம்பவே முக்கியம். பொறுமையா இருந்தா கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் ஜெயிப்பீங்க. உங்களுக்கும் ப்ரௌனி வேணுனா கீழ இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.